வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 200 கிராம் சிக்கன். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஊறட்டும். இப்போது வெஜிடபிள்ஸு ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். கோஸை ஃப்ரைட் ரைஸுக்கு இது போல் நீளமாக கட் பண்ணணும். இது போல் நீளமாக கட் பண்ணி சேர்க்கறதுனால இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். பாருங்கள், இது போல் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட்டையும் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணி சேர்ப்பாங்க. சைனீஸ் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கட்டிங் ஸ்டைல் தான் முக்கியம். இது போல் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பார்க்க அழகாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பீன்ஸையும் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன். சிக்கன் பொரிஞ்சாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ண வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு நிமிஷம் வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துப்போம். வெஜிடபிள்ஸில் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், நல்லா வேக விடக்கூடாது, கிரன்ச்சியாக இருக்கணும். ஒரு நிமிஷம் போல் எல்லா வெஜிடபிள்ஸும் வதக்கியாச்சு. கலந்து வச்ச முட்டை சேர்த்துப்போம். இது நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துப்போம். சிக்கனை இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு 200 கிராம் பாஸ்மதி ரைஸை நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். ரைஸை இதோடு சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ்,
இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் போல் கைவிடாமல் ஈவனாக கலந்து விடணும். நான் செய்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.